லட்சுமிக்கா வேற எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. நேரம் என்னமோ. உமா ஏதடி இவ்வளோ பெரிய பூசணிக்கா? இக்கா எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வந்தாங்க. ஒரு பூசணிக்காய் அவங்க தோட்டத்தில் காய்ச்சதுன்னு எடுத்து வந்தாங்க. அதான் சரி நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பூசணிக்கா, வம்பா கிடந்து வம்பா போயிருமேன்னு இங்கே எடுத்து வந்தேன். ஆளுக்கு ஒரு துண்டா வெட்டிக்கிடுவோமேன்னு. உமா நல்ல பூசணிக்காவா இருக்கே, நல்லா பெருசாக இருக்கு. ஆமாக்கா இந்தா இதை பிடிச்சி ஒரு 5 துண்டா வெட்டு, ஆளுக்கு ஒரு துண்டா எடுத்துக்கிடுவோம். சரிடி எடுத்துக்கிடுவோம். நீ கொஞ்ச நேரம் உட்கார, வீட்டில் வேலை எதுவும் இருக்கா? அதெல்லாம் இல்லைக்கா, எல்லா வேலையும் முடிச்சுட்டாமே. லட்சுமிக்காவும் பார்த்தீங்களா, அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. உமாவும் அண்ணன் பூசணிக்காய் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கா பாருங்க. இங்கே ஒரு வேலையை வந்தாங்களா, அதான் எப்படியா என்னையும் பார்த்துட்டு தோட்டத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. எனக்கும் எங்கள் அண்ணனை தேட ஆரம்பிச்சிட்டடி, எல்லாரும் அண்ணன்னு சொல்லவும். அப்போ போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதானக்கா? எங்கடி போக, இங்கேயே எல்லாம் அப்படியே ஒவ்வொரு வேலையாக சரியாக போயிடுது, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் மஞ்சு, உனக்கு அண்ணன் இருக்கா? எனக்கு அண்ணன்லாம் இல்லைக்கா, ஒரே ஒரு அக்கா தான் இருக்கா. அவளும் இங்கே இல்லை, ஃபாரினில் இருக்கா. எப்போவாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தான்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவா, அப்போ நானும் போய் பார்த்துக்கிடுவேன். ஃபாரினில் இருக்காங்களோ? அப்போ சாக்லேட்லாம் வாங்கிட்டு வருவாங்களா? பெரிச்சு மல்லாம் கொண்டு வருவாங்களா? ஆமாக்கா வாங்கிட்டு வருவா, அங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், நல்லாவும் இருக்குன்னு சொல்லுவா. வாங்கிட்டு வருவா, மொத்தமாக வாங்கிட்டு வருவா. வாங்கிட்டு வந்தானே கொண்டு வரேன். சும்மா தாண்டி கேட்டேன். ஏக்கா நித்யா என்னக்கா செய்றா? வீட்லயே சும்மாவே இருக்காளா? லீவ் விட்டுருக்காங்கல்ல, இங்கே கூட்டு வந்துக்கலாம்ல, நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா கொஞ்ச நேரம். ஆமாம், என் பையன் பாப்பா எல்லாருமே கூட கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடுவாங்க. நித்யா வீட்டுக்குள்ளேயே இருக்கா, பாவம் இல்லக்கா. கொஞ்ச நேரம் இங்கிட்டாம காத்தாட கூட்டு வந்துக்கலாம்ல. எங்கடி பொழுதுன்னைக்கு அந்த ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் உட்காந்து புக் எடுத்து படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல திரும்ப கொஞ்ச நேரம் புக் எடுத்து வச்சிருப்பா, அப்புறம் போய் பார்த்தா திரும்ப ஃபோன் தான் கையில் இருக்கும். எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? வாடி செல்வி. ஏக்கா நான் உன் வீட்டுக்கு தான்க்கா போனேன். நித்யா தான் சொன்னா லட்சுமி அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அதாக்கில் தான் இங்கிட்டாம வந்தேன், பார்த்தா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. ஆமாம் லட்சுமி அக்கா தான் சொல்லிட்டு போனாங்க. நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், இந்த லில்லி அங்கே தானே இருக்கா, பிரியாணி செஞ்சோம்ல எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் மகனுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, கோழி எல்லாம் பிறகு வாங்கிட்டு இங்கிட்டு பறந்துடும், கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருன்னு சொன்னேன். அதான் இதில் உட்காந்துருந்தேன். உமா வந்தா அப்புறம் மஞ்சு வந்தா அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படியாக்கா, சரி 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 சரி. என்னடி வீட்டுக்கு போனேன்னே, என்ன விஷயம்? ஏக்கா சும்மா நேரம் போகலேன்னு அப்படியே நடந்தேன், உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போ நித்யா சொன்னேன், சரி அப்போ இங்கே கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போகலாமேன்ட்டு கிட்ட வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். சரி அப்போ வா, நீ இந்த ஜோதியில் ஐக்கியமாக உட்காரு. பூசணிக்காய் வேறு பெருசாக உட்காந்துருக்கு, யார் கொண்டு வந்தா? உமா தாண்டி கொண்டு வந்தா, அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்களாம். அதான் நம்மளுக்கும் அதை கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்தண்டா வெட்டிக்கோங்கன்னு கொண்டு வந்தா. வீட்லேயே இருந்து ஒரே போர் அடிக்குதுக்கா. ஏண்டி எங்களுக்குலாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு போர் அடிக்குதா? அவளுக்கு என்னக்கா கொடுத்து வச்சவா, அவங்க அம்மா கூடவே இருக்கு, எல்லா வேலையும் அவங்க அம்மாவே முக்கால்வாசி வேலை பார்த்துருவாங்க. போடி, எங்கள் அம்மாவுக்கே நான் தான் முழு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. நீ சும்மா சொல்லாத, உங்கள் அம்மா அதெல்லாம் எல்லாம் செய்யும், நான் பார்த்துருக்கேனே. பார்ப்பாங்கடி, சும்மா தான் சொன்னேன். எல்லா வேலையுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இடி உங்கள் அம்மா கொஞ்சம் பிரியாணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தியா? ஆமாம் கொடுத்தேன்க்கா, எங்கள் அம்மாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குனாங்க, சூப்பராக இருக்குனாங்க. என்ன அவங்களுக்கு வயிற்றுக்கு தான் ஒத்துக்காது, நாளைக்கு தான் ரிசல்ட் தெரியும். இக்கா உங்கள் மாமியார் சாப்பிடுவாங்களா, நீ கொண்டு போய் கொடுத்தியா? இல்லடி அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிரியாணி அந்த ஜீரக சம்பா அரிசிலாம் சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அவங்களுக்கு கொஞ்சோட சோறு வச்சு ரசம் வச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கிடந்துச்சு, அதையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, அதையும் செஞ்சு கொடுத்து தான் வந்தேன். அப்படியாக்கா, உனக்கு வீட்லேயும் வேலை, இங்கே வந்து வேலையா? என்னடி பெரிய வேலை, ஆளும் பெருமா தானே செஞ்சோம், நான் மட்டுமே வா செஞ்சேன். செல்விதான் முக்கால்வாசி எல்லாம் போட்டு கிண்டுதான். ஏக்கா நான் தான்க்கா பிரியாணியை செஞ்சு முடித்தேன், என்னக்கா நீ இப்படி சொல்கிற? ஆமாடி, இப்போ யார் இல்லைன்னு சொன்னா, நீ தான் செஞ்சேன்னு சொல்லிட்டல அப்பதே. ஏக்கா நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேண்ணே. பாப்பா தேடிட்டு இருப்பா. ஏண்டி போய் அவளையும் கூட்டிட்டு வா. சரிக்கா சரி. இங்கே தானக்கா இருப்பீங்க, கூப்பிட்டு வரேன், கொஞ்சம் கழிச்சு வரேன். பையவா லட்சுமிக்கா வர இன்னும் நேரம் ஆகும். உன் வீட்டுக்கு போனேனா நித்யா அங்கே தான் இருந்தா, சரி வாயேன் நீயும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டா. இங்கே லில்லி இருந்தா வந்திருப்பா, அவளும் இல்லைல்ல, அதான் வரமாட்டிக்கா. ஹலோ, என்னம்மா? ஆமாம் இங்கே தான் இருக்காங்க அம்மா. இந்த கூப்பிட்றம்மா, என்னாச்சு? அப்படியா, சரி இந்த நான் வர சொல்கிறேன். சரி வரேன். யார்டி ஃபோனில்? ஏக்கா நித்யா ஃபோன் பண்ணா, நீ ஃபோனை வீட்டில் வச்சுட்டியோ? அவள் செல்வி ஃபோனுக்கு அடிச்சாலாம், போகவே இல்லை அப்படின்னா. என்ன ஆண்டி எதுக்கா? என்னன்னு தெரியலக்கா, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு டல்லாக பேசுகிறா. என்னாச்சோ தெரியலையே. சரி அப்போ நான் போய் பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்களா? நீ என்னன்னு போய் பாரு. நான் வரும்போதே ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தா, என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்ட்டா. சரி அப்போ நான் போய் என்னன்னு பார்க்கேன். கொஞ்ச நேரம் இருக்கலாமே நினச்சேன், இருக்க விட மாட்டாங்களே.
ஏ செல்வி, லட்சுமிக்கா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கத்தி வாங்கிட்டு பூசணிக்காவை கொஞ்சம் வெட்டு, சரியா? நான் வரேன். சரிக்கா, நான் பார்க்கேன், நீ போ. ஓ மகன் ராஜு எங்கே? சுபின் அவனை பார்க்க தான் வந்தான். அக்கா 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, பார்த்துக்கிடுவாங்க. சரிடி, வெளியே எங்கேயும் போய் ஆடிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு தான் கேட்டேன். நித்யா, நித்யா, என்னாச்சுடி உனக்கு? ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னேன். எங்க போயிட்டா? உள்ளக்க படுத்திருக்காளோ? வள்ளி, லட்சுமி வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன்ட்டு போனேன். இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? இதை லட்சுமி அக்கா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வர காணோம். அதான் அங்கே உட்காந்துருந்தோம், எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். சரி, இவ நித்யாக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வயிறு வலிக்கின்ட்டு ஒரு மாதிரியாக சுருண்டுக்கிட்டு படுத்திருக்கா. என்னன்னு போய் கேளு. பிரியாணி சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையோத்த? என்னமோ தெரியலையம்மா, நிறைய சாப்பிட்டாலோ? இல்லத்த, கொஞ்சம் போல தான் சாப்பிட்டா. இல்லை நீ நாட்டுக்கோழி இல்லை, அதை ஒரு விட சூட்டை கிளப்பி இருக்குமோ? அப்போ சூட்டு வலியாக இருக்குமோ? அப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு விடட்டா? சரித்தா, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்கள் கொஞ்சோண்டு அப்படியே போட்டு விடுங்க. நித்யாம்மா, இந்த விளக்கெண்ணெய் போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? ஆஜி கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. நித்யா, இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை கொஞ்சம் குடிச்சு பாறேன். அம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா. இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தால் எப்படிம்மா சரியா வரும்? எந்திச்சு கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்து பாரு. எந்திமா, எந்திரி, எந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே நடந்து பாரு. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நானே வயிறு வலிக்குன்னு படுத்திருக்கேன், எந்திரி நடாங்கிறீங்க. எடி, ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுடி. சூடு வலியாக இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் போட்டால் கேட்டிருக்கும், அதுவும் கேட்கல. அப்போ ஒருவேளை கேஸ் எதுவும் பிடிச்சிருக்கா என்னன்னு பார்ப்போம். இப்படியே படுத்துட்டு அது விடாது, நடந்தாதான் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகும். சப்பா, இருங்கம்மா, எந்திரிக்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துட்டு எந்திரிச்சு போகிறேன். இந்த இதை ஒரு மடக்கு குடிச்சு பாரு. அம்மா போதுமா? சரி கொண்டா. இத்த இவ்வளோ நேரம் ஆயும் கேட்க மாட்டேங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டு போயிட்டு வந்துடட்டா? நடந்துக்கிட மாட்டாளம்மா, வயிறு வலிக்குங்காலே. ஒரு ஆட்டோ வேணா வர சொல்லுவேன். மார்க்கெட்டில் ஒரு பையன் தெரிஞ்ச பையன் இருக்கான், ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்துடுவேன்னா. அவனை வேணா வர சொல்லட்டா? அம்மா, ஆஸ்பத்திரிக்கெலாம் வேண்டாம்மா, ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்கம்மா. எடி, ஏதாவது ஒரு மாத்திரையை நம்மளா போட்டா சரி வராதுடி. ஆமாம்மா, கண்ட மாத்திரையும் போட்டு வச்சிடக்கூடாதுல்ல. சரி இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆட்டோக்கெலாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா, நான் வரேன், அப்புறம் பார்ப்போம். சரி, நீ மேலே போயிட்டு வா. நித்யா, அப்படியே ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ பாத்ரூம் போ, போயிட்டு வந்து என்னை கூப்பிடு, வாரேன் நானும். என்னாச்சு அத்தை? ஒன்றும் இல்லைம்மா, இரு பார்த்துட்டு சொல்கிறேன். என்னத்தை பார்த்துட்டு சொல்கிறேன்றீங்க? என்னது பார்த்தீங்க? ஈராம்மா, உனக்கு எல்லாம் அவசரம்தான், கொஞ்சம் பொறு. என்ன மாத்த, நீ இருங்க, நான் இதை உள்ளே கொண்டு வச்சுட்டு வரேன். கூப்பிட்டானா என்னன்னு போய் பாருங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகி சத்தத்தை காணும்? ஆச்சி, ஆச்சி. அதான் எனக்கு தான் தெரியல நீ கூப்பிடுவேன்னு. இந்த வாரம்மா. கடவுளே, நான் நினச்சதாக தான் இருக்கணும். எத்தே, கூப்பிட்டால என்ன? வள்ளி, இந்த வாரேன், ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா, நல்ல விஷயம்தாம்மா, பதட்டப்படாத. நித்யா பெரிய பிள்ளை ஆயிட்டா. அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க திடீர்னு? இதில் திடீர்னு சொல்லதுக்கு என்னமா இருக்குது? நான் அதான் சொன்னல, வேஞ்சி பாத்ரூம் போகும்போதே கொஞ்சம் பொறு சொல்கிறேன்னு. அப்போவே லேசாக பார்த்தேன், அதான் சொன்னேன். இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க? நார்மலாக இரு, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு. ஒன்றும் இல்லை அத்தை, திடீர்னு சொன்னீங்களா, அதான் டக்குன்னு ஒரு படபடப்பு வந்துட்டு. ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அன்னைக்கே கால் வலிக்கு கை வலிக்கிட்டு இருந்தாலே அப்பவே சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களா? சரிம்மா, முதல்ல என் மகனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அத்தை, அவள் வயிறு வலிக்குன்னு சொல்லும் போதே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, இப்போ வந்துடுவாங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சரிம்மா, முதல்ல ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காரு. நீங்களும் உட்காருங்க அத்தை. அவளை அங்கே தாம்மா உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும் அத்தை, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் உட்காருங்க. முதல்ல அம்மா பார்க்கக்கூடாதுன்னா சொல்லுவாங்க, அதான் நீங்கள் பதில பார்த்துட்டீங்கல்ல, நான் இப்போ போய் பார்க்குறேன் அத்தை. லட்சுமி வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் கொண்டு வர சொல்லுமா? சரி த. லட்சுமி அக்கா வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. வந்த உடனே கொண்டு வர சொல்கிறேன். ஹலோ மஞ்சு, லட்சுமி அக்கா வீட்டில் தானே இருக்க? லட்சுமி அக்கா வந்துட்டாங்களா? சரி, இங்கே நித்யா பெரிய பிள்ளை ஆயிட்டா.
அதான் லட்சுமி கிட்ட ஒரு 10 நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுன்னா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு போடி. ஆ சரி சரி வா. லட்சுமி அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. மஞ்சிட்ட சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வரேன் இருக்கா. சரிம்மா, அப்படியே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உங்கள் அம்மா அப்பா எல்லாத்துட்டையும் சொல்லிடலாம்ல ஃபோன் பண்ணி? ஆ சரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒரே படபடப்பாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தா தான் சரியாகும். நான் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இவங்க அப்பா வந்துக்கிட்டுமே அவங்கள்ட்டையும் சொல்லிவிட்டு அப்புறமா சொல்லிடுறேன். வள்ளி வள்ளி என்னாச்சு? என் பிள்ளைக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். இவர் 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவளை கூப்பிட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுவோம். எப்பா நீ முதல்ல உள்ளே வாப்பா. முதல்ல விஷயம் என்னன்னு கேளு, அப்புறமா பேசு. வந்த உடனே பிள்ளை மேலே எப்படி பொழியிற பாசத்தை. என்னம்மா வயிறு வலிக்கு, ரொம்ப நேரமாக வயிறு வலிக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணா. அதான் என்னன்ட்டு ஓடி வந்தேன். ஏங்க முதல்ல உட்காருங்க. நான் என்னன்னு சொல்கிறேன், உட்காருங்க முதல்ல. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும்டி, என்னன்னு முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அத்தை நீங்களே சொல்லுங்க அத்தை. ஏன் இப்படி வந்ததுலேருந்து சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க டக்குன்னு யாராவது ஒருத்தர். எப்பா உன் மக பெரிய பிள்ளை ஆயிட்டாப்பா. என்னம்மா சொல்கிறீங்க? வயசுக்கு வந்துட்டாளா? அதுக்குள்ளேயா? சின்ன பிள்ளை தானம்மா. 13 வயசு ஆயிட்டுலாப்பா. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்குமா? அப்படியா? இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லுவோம். அப்புறம் என்ன ஏதுன்னு என்ன செய்யலான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இப்போ புதுசாக ஒரு விசேஷம் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கம்மா. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கம்மா. பாய் நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம்.